மாரநாதா. கிறிஸ்துவுக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவரையும் இந்த காலை வேளையில சந்திக்கிறதுல நான் மிகுந்த சந்தோஷம் அடைகிறேன். தேவ கிருபையும் தேவ சமாதானமும் நம் ஒவ்வொருவரையும் வழி நடத்துவதாக. என்னோட சேர்ந்து ஒரு கீர்த்தனையை நாம் பாடுவோம். நானை பற்றி ரட்சகா வீண்மிக்க மாட பேரன்பு கூறேன் ஆண்டவா, நான் வாக்கிய அடைவே சிலுவை அண்டையில் நம்பி வந்து நிற்கையில் பாவபாரம் நீங்கி வாழ்வடைந்தே எந்த நேரமும் எனதுள்ளத்திலும் பேரானந்தம் பொங்கி பாடுவே. நல்ல நாமத்தை நான் நம்பி சார்வதா நீ கைவிடி ஏவேலையும் காப்பீதே வாவியாய் சிலுவை அண்டையில் நம்பி வந்து நிற்கையில் பாவபாரம் நீங்கி வாழ்வடைவே எந்த நேரமும் எனதுள்ளத்திலும் பேரானந்தம் பொங்கி பாடுவேன். அம்மே, என் தேவன் அந்த சிலுவையின் காட்சிகள் எதற்காக அப்படின்னும் போது நான் வாழ்வதற்காக. என் தேவனுக்கே கொடான கொடி ஸ்தோத்திரத்தை ஏறெடுக்கிறேன். இன்னைக்கு நம்மளுடைய வேலையின் முதல் நாளை ஆரம்பிக்கிறோம். எல்லாரும் பள்ளிக்கு கிளம்ப ஆரம்பிச்சிருப்பீங்க. கல்லூரிக்கு செல்லக்கூடிய தம்பி தங்கைங்களும் ஆயத்தமா இருப்பீங்க. உங்களுடைய இந்த நாள் ஆசீர்வாதமா இருக்க தேவ சமூகத்துல ஜெபித்துட்டு ஆரம்பிங்க. ஒரு சிறு தியானத்தை நான் இந்த நேரத்தில் எடுத்துக்கொள்ளும்படி வந்திருக்கிறேன். ஏசாயாவின் புத்தகம் 53வது அதிகாரம் 5வது வசனம். உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு வசனம். நம்முடைய மீறுதல்களுக்காய் அவர் காயப்பட்டார், நம்மளுடைய அக்கிரமங்களுக்காய் அவர் நொறுக்கப்பட்டார். எல்லார் வீட்லயும் பிள்ளைங்க இருக்கிறாங்கல்ல. நம்மளுடைய பிள்ளைகளை நம்ம அடிக்கும் போது நம்ம கையை ஓங்குவோம், ஆனா அடிக்க மாட்டோம். அப்படியே கையை இழுத்துருவோம், மீறி அடிச்சிருவோம். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம்? அந்த பிள்ளைய போய் ஏன் அடிச்சோம் அப்படின்னு நம்ம ஃபீல் பண்ணுவோம். நம்மளுடைய பிள்ளை இல்ல, அந்த பிள்ளைக்கு காயம் ஏற்படக்கூடாது என்று சொல்லி நம்ம அத்தனை ஒரு மனபாரத்தோடு இருப்போம். இங்க அகிலத்தையும் உண்டாக்கின தேவன், வானத்தையும் பூமி, வானம் என் சிங்காசனமா இருக்கு, பாதம் பூமி அவருக்கு என்னது இருக்கு, அவருடைய கரத்தில் இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில அவர் என்ன பண்றாரு? தன்னுடைய ஒரே பேரான குமாரனை நொறுக்கப்படவும் அடிக்கப்படவும் காயப்படுவதற்காக கொடுத்திருக்கிறார். எதற்காக? எதற்காக? நம்முடைய மீறுதலுக்காகவும் நம்மளுடைய குற்றங்களுக்காகவும். அன்பான சகோதர சகோதரிகளே, இது ஏதோ ஒரு சம்பவம், எப்பயோ நடந்து முடிஞ்சிருச்சு, இது ரட்சிப்பின் திட்டத்துல ஒண்ணு என்று நினைத்து நடந்து முடிந்தது அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கோம். உங்களிடத்துல நான் ஒரு சொல்ல பிரியப்படக்கூடிய காரியம், ஒவ்வொரு சமயமும் நம்ம மீறும் போது என் தேவனை அதே சிலுவை மரத்தில் தொங்க வைத்து நான் அவரை அடிக்கிறேன். ஒவ்வொரு முறையும் நான் பாவம் செய்யும் போது என் பிதாவை, எனக்கு நேசரை நான் சிலுவையில் தொங்க வைத்து அந்த முற்கிரீடத்தை போட்டு அவர் கைகளிலும் கால்களிலும் நான் ஆணிகளை பாய்க்கக்கூடியவளாய் இருக்கிறேன். அன்னைக்கு அந்த ரோமர்கள் அதை செய்தார்கள், அந்த போர் வீரர்கள் அதை செய்தார்கள். இன்றைக்கு நான்
என் தேவனை அப்படிப்பட்ட காரியத்துக்குள்ளாக செய்கிறேனா? இதனால என்ன நம்ம செய்யணும்? வாட் இஸ் த லெசன்? நான் பாவம் செய்கிறதுக்கு துணிகரம் கொள்ளக்கூடாது. தவறு அப்படின்னு ஒரு விஷயம் தெரியும் போது தவறை விட்டு விலகி நிற்க எவ்வளவு பிரயாசமாவது எடுத்து என்ன பண்ணிடணும்? வெளியே வந்துடணும். மீறி பலவீனத்துல தவறு செஞ்சிட்டோம் அப்படின்னா உடனே அவருடைய பாதத்துல போய் விழுந்துடணும். பாவங்கள் செய்தவர்களா இருந்தாலும் நம்மை நேசிக்கிறவராய் இருக்கிறார். பாவ மன்னிப்பு பெறக்கூடிய அனுபவம் நமக்கு தேவைப்படுகிறது. ஐயா, நான் தெரியாம செஞ்சிட்டேன், ஐயா நான் தெரிஞ்சே செஞ்சேன், வாட் எவர் இட் இஸ், அவருடைய சமூகத்துல போய் விழும்போது தேவனுடைய காயங்கள், அவருடைய தழும்புகள் நம்மளை குணப்படுத்துகிறதா இருக்கிறது. நான் அந்த பாவத்தை செஞ்சிட்டேன், எப்படி இருந்தாலும் எனக்கு தண்டனை, இன்னும் நான் அந்த பாவத்திலே தொடர்ந்து இருந்துடுறேனே, நான் ஏன் அதை விட்டு வெளியே வரணும் அப்படின்னு நம் தர்க்கம் பண்ணக்கூடியவர்களா இருப்போமே, ஆனால் அவருடைய தழும்புகள் நம்மளை குணமாக்காது. அவருடைய காயப்பட்ட கரங்கள் நமக்கு சுகம் அளிக்காது. அவருடைய அந்த சிந்தின ரத்தங்கள் நமக்கு பலனாய் இருக்காது. இத்தனை பாடுகளும் எதற்காக? பாவத்தை ஜெயித்து வாழக்கூடிய ஜெய கிறிஸ்துவாய் இருக்கிறது, ஜெய வீரர்களாய் இருக்கிறதுக்கு தான். அப்படிப்பட்ட ஜெய வாழ்க்கையை வாழ்வதற்கு ஒப்புக்கொள்ளுங்க. பாவத்துக்கு எதிர்த்து நில்லுங்க. தவறு என்று உங்களுக்கு தெரியும் வருமானால் அந்த தவறை விட்டு விலகி வாங்க. தவறை திரும்பவும் செய்வதற்கு முயற்சிடாதீங்க. அதுதான் நம்மளுடைய பரீட்சை. நம்மளுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய ஒவ்வொரு நாளின் காரியம் அதுதான். தப்ப ஜெயிக்கிறதுக்கான பலன் தேவன் தருவார். அதை தவறு என்று நீங்கள் உணரும் போது கர்த்தர் உங்களை விடுவிக்க வல்லவராயிருக்கிறார். அவர் சிந்தின ஒவ்வொரு ரத்தமும் உங்களையும் என்னையும் பரலோகம் எடுத்து செல்வதற்காக. அந்த காட்சியை நம் தினம் நம் வாழ்க்கையில் நினைவு கூர்ந்து பாவத்தை ஜெயித்து வாழ்வதற்கு தேவன் கிருபை பாராட்டுவாராக. ஜெபிக்கலாமா? இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ள அன்பின் தகப்பனே, இந்த காலை வேளைக்காக நன்றி ராஜா. தேவனே, நாங்கள் பலவீனமானவர்களா இருக்கிறோம். எங்களை சுற்றி நடக்கக்கூடிய காரியங்கள் எங்களை பாவ செயல்கள் இல்ல இழுக்கிறது தேவனே. அதையும் தாண்டி உம்முடைய கல்வாரி காட்சியை நாங்கள் காண என் கண்களை திறந்தருளும் ஐயா. அந்த முள் கிரீடத்தை நாங்கள் காண்பதற்கு எங்களுக்கு கிருபை பாராட்டும் சுவாமி. அந்த பாடுகள், அந்த அவமானங்கள், அந்த ரத்தம் சிந்துதல் எல்லாம் எனக்காக தேவனே. அதை நான் ஒரு நாள் உதாசீனப்படுத்தாதபடிக்கு என் மீட்பர் எனக்காக மீட்பை தந்திருக்கிறார். நான் இனி பாவத்தில் விழமாட்டேன், என்னை மன்னிப்பார். நான் எத்தனை சிவப்பான தாமர சிவப்பான பாவமா இருந்தாலும் என் தேவன் எனக்கு வாக்களித்திருக்கிறார், நான் வெண்மையாக்குவேன் என்று சொல்லி என் தேவ சமூகத்துல வந்து விழக்கூடிய அனுபவத்தை எங்களுக்கு தாரும் தேவனே. கடினம் உள்ளம் இல்லாதபடிக்கு அப்பா எங்களை குணமாக்குங்க அப்படின்னு சொல்லக்கூடிய மனதோடு வரக்கூடிய ஒவ்வொரு தம்பி தங்கைகளையும் ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளும் என் தேவன் தொட்டு குணப்படுத்தும். பாவத்தை ஜெயிக்கக்கூடிய பலனை தாவோம். கொள்ளாத உலகத்துல இருக்கிறோம் தேவனே. எவனை விழுங்கலாமோ என்று சொல்லி கர்ச்சிக்கிற சிங்கத்தை போல் சுற்றி திரிகிறான் ஐயா. அவனுடைய பாதையில் நாங்கள் விழாதபடிக்கு புது பலத்தோடு வாழ்வதற்கு கிருபை செய்யுங்க. இந்த நாள் முழுதும் பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க, ஆசீர்வதிங்க. அன்பின் தேவன் இயேசு கிறிஸ்துவின் என்பனிய நாமத்துல மிகுந்த தாழ்மையோடு ஜெபிக்கிற பிதாவே, ஆமென். God bless you.